ஓகே, நம்பர் சிஸ்டம். லாஸ்ட் வீக் வந்து நம்பர் சிஸ்டம் அதோட இன்ட்ரோடக்ஷன் பேசிக் பார்ட் பார்த்தோம். ஓகே, லாஸ்ட் வீக் என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். a number which can be written in the form of p by q where p and q are integers where q not equal to 0. அப்போ ரேஷனல் நம்பர்னா என்ன, எனக்கு ஒரு நம்பர் வந்து ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல இருக்கணும், p by q ஃபார்மேட். இப்போ 5 எடுத்துட்டா மேலே இருக்கிற 5 வந்து ஒரு இன்டீஜரா இருக்கணும், கீழே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற ஒரு 3யும் ஏதோ ஒரு நம்பர் இன்டீஜர்ஸாக இருக்கணும். அதுதான் கண்டிஷன். q நாட் ஈக்குவல் டு 0 இதுதான் கண்டிஷன். அப்போது ரேஷனல் நம்பர்னா என்ன, இட்ஸ் a number which can be written in the form of p by q, p and q are integers where q not equal to 0. இப்போ என்னன்னா let us consider 1/2. ஸோ 1/2 எடுத்துட்டா இட்ஸ் a rational number, it is a rational number. இப்போ எனக்கு இதே 1/2 நான் என்ன எப்படி எழுதலாம், டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதலாம், 0.5ன்னு எழுதலாம். ஸோ 1/10 is a 1/10 அதை வந்து 0.1ன்னு எழுதலாம், 1/100 0.01 எழுதலாம். இப்போ இதெல்லாம் டெசிமல் ஃபார்மேட்டில் எழுதிட்டேன். சப்போஸ் டெசிமல் ஃபார்மேட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அது வந்து ரேஷனல் நம்பரா இல்லையா, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸோ டெசிமல் ரெப்ரசன்டேஷன். ஸோ டெசிமல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னும் போது அது வந்து ரெண்டாக பிரிக்கலாம், டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். ஸோ டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் ரெண்டாக ரெண்டாக கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ். இப்போது டெசிமல் ஃபார்மேட்டை எப்படி கிளாசிஃபை பண்ணலாம், டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். இந்த நான் டெர்மினேட்டிங்கே ரெண்டாக கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங், த அனதர் ஒன் இஸ் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். ஸோ terminating decimals. Terminating decimals na enna, example 1/2 that mean so 1/2 na 1 வந்து 2 ஆல டிவைட் பண்ணணும், 1 வந்து 2 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 1 வந்து லெஸர் தென் 2. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே 0 போட்டு ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாமா. இப்போ 10ல் 2 எத்தனை டைம்ஸ் வரும், 5 டைம்ஸ் அப்படின் போது 5 2s are 10. ஸோ த ரிமைண்டர் இஸ் 0. ஸோ இப்போ எனக்கு என்ன கோஷன் கிடைச்சிருக்கு, 0.5. தட் இஸ் 1/2 ஈக்குவல் டு 0.5. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னா ஆஃப்டர் த டெசிமல் த டிஜிட் ஷுட் பி எண்டட். அதாவது ஒரு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 0.052, 2.75, 1.73245 அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு, தொடர்ந்து கண்டினியூ ஆகல. ஸோ அதுதான் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ். டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னா ஆஃப்டர் த டெசிமல் த டிஜிட் ஷுட் பி எண்டட். ஓகேவா. தென் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். த செகண்ட் ஒன் இஸ் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்னா நான் டெர்மினேட்டிங். இப்போ டெர்மினேட்டிங்னா என்ன சொன்னேன், ஆஃப்டர் த டெசிமல் த டிஜிட் ஷுட் பி எண்டட். ஸோ நான் டெர்மினேட்டிங் என்னும்போது எனக்கு ஆஃப்டர் த டெசிமல் வந்து எனக்கு வந்து அந்த ஒரு டேர்ம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரெக்கரிங் அப்படின்னும் போது ஃபார் எக்ஸாம்பிள் 0.66666 அப்போ ஆஃப்டர் த டெசிமல் ஒரே நம்பர் சேம் நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா. அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 0.6 பார் ஆர் 0.6க்கு மேலே ஒரு பாயிண்ட். ஓகேவா, 0.6 பார் அப்படின்னு எழுதலாம். இங்கே வந்து ஸோ அனதர் எக்ஸாம்பிள் 2.7777. ஸோ இது வந்து முடியல, கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, 2.777 அப் டு எக்ஸெட்ரா மட்டும் போயிட்டே இருக்குது சேம் வே. அதாவது ஒரே டேர்ம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, அதுதான் வந்து ரெக்கரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 18.125 125 125 125. அப்போ இந்த 3 நம்பர் வந்து இங்கே ரிப்பீட் ஆகுது, 3 ஒரு சம் ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இதை எப்படி எதெல்லாம் 18.125 பார் இப்படி போட்டால் என்ன பண்ணீங்க, இந்த எதுக்கு பார் போட்டிருக்குமோ அந்த இப்போ இந்த 3 நம்பருக்கு நான் பார் போட்டிருக்கும் போது 18.125 இந்த 3 நம்பருமே ரிப்பீட் ஆகும். 18.125 125 125 அதே மாதிரி. இப்போ இங்கே 7.65 23 23 23. இப்போ 7.65 ஓகே ஒன்ஸ் தான் வருது, 2323ன்றது அதுக்கு அப்போ இது எப்படி எதெல்லாம் 7.6523 இந்த 23க்கு மட்டும் தான் பார். அப்போ 7.6523ன்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நான் டெர்மினேட்டிங்னா ஆஃப்டர் த டெசிமல் இந்த டிஜிட்ஸ் வந்து முடியாது, அது மட்டும் போயிட்டே இருக்கும். அண்ட் ரெக்கரிங் அப்படின்னும் போது சேம் டிஜிட் ஏதோ ஒரு சம் ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் அது மட்டும் போயிட்டே இருக்கும். தென் செகண்ட் ஒன் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் அப்படின்னும் போது நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்னா நான் டெர்மினேட்டிங்னா டெசிமலுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து முடியாது, அது மட்டும் போயிட்டே இருக்கும். நான் ரெக்கரிங்னா சம் ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் இருக்காது, அது மட்டும் ஏதோ ஒரு இது நம்பர்ஸ் மாற்றி போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3.14159265. ஸோ அப்படி அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ அப்போ என்னன்னா ஆஃப்டர் த டெசிமல் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னே கிடையாது, அது மட்டும் வேற நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. இதுதான் வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். இப்போ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் அப்படின்னும் போது ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்.
நான் டெர்மினேட்டிங்னாவே எனக்கு வந்து ஆஃப்டர் த டெசிமல்ஸ் வந்து அந்த டிஜிட்ஸ் வந்து முடியாது. ஆனால் நான் ரெக்கரிங்னும் போது ஏதோ ஒரு சம் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் கூட இங்கே ஃபாலோ ஆகாது, அது மட்டும் போயிட்டே இருக்கும். இதுதான் இப்போ எனக்கு என்னன்னா டெர்மினேட்டிங் டெசிமல்ஸும் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல்ஸும் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் வந்து இரேஷனல் நம்பர். ஸோ 1 செகண்ட் டெசிமல் ரெஃபரன்ஷியேஷன் பார்த்துக்கலாம். டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ்னா ஆஃப்டர் த டெசிமல் த டிஜிட் சுட் பி எண்டட். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேலே அந்த வந்து டிஜிட்ஸ் வந்து டெசிமலுக்கு அப்புறம் முடிஞ்சிடும். ஓகேவா. நான் டெர்மினேட்டிங் அப்படின்னாவே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0. தென் நான் டெர்மினேட்டிங்னாவே அந்த டிஜிட்ஸ் வந்து முடியாது, அது மட்டும் போயிட்டே இருக்கும். 0.666666 போயிட்டே இருக்கும். அண்ட் ரெக்கரிங் அப்படின்னும் போது ஒரு சம் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ல போயிட்டே இருக்கும். இவங்க பாருங்க 0.666 அந்த ஒரே டேர்ம் தான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. அப்போ அதை நம்ம எப்படி எதெல்லாம் 0.6 பாருங்க எதெல்லாம் இங்கே 2.7777. அப்போ ஒரு ரெக்கரிங் அப்படின்னும் போது ஒரு சேம் இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா. ஒரே சம் ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் டெர்மினேட்டிங் அப்படின்னும் போது நான் டெர்மினேட்டிங்னாவே முடியாது. அண்ட் நான் ரெக்கரிங் அப்படின்னும் போது அந்த ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் கூட இருக்காது, மாறி 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 அது மட்டும் போயிட்டே இருக்கும். 3.14115926 அந்த மாதிரி 6.203003000000. ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னே இல்லாமல் அது மட்டும் போயிட்டே இருக்கும். இதுதான் இப்போ இதில் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல்ஸும் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் டெசிமல்ஸும் வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் இதை மட்டும் வந்து இரேஷனல் நம்பர் சொல்லுவோம். ஓகே. அப்போ டெசிமல் ஃபார்மேட் 3 டைப் இருக்குது. டெர்மினேட்டிங் இருக்கு, நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் இருக்கு, நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். இதுல வந்து டெர்மினேட்டிங்கும் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்கும் வந்து ரேஷனல் நம்பர், நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் வந்து இரேஷனல் நம்பர். நெக்ஸ்ட் வந்து இரேஷனல் நம்பர்ஸ். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தோம். தென் இரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னா சிம்பிளா சொன்னா அதர் தென் ரேஷனல் நம்பர்ஸை தவிர்த்து வேற என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே இரேஷனல் நம்பர். அப்போ இரேஷனல் நம்பர் இப்போ ரேஷனல் நம்பர்னா a number which can be written in the form of p by q. இரேஷனல் நம்பர் அதுக்கு ஆப்போசிட் a number which cannot be written in the form of b by q. அவ்வளவுதான். ரேஷனல் நம்பர்னா ஒரு பி பை கியூ ஃபார்மேட்ல எழுத முடியும்னா அதெல்லாம் வந்து ரேஷனல் நம்பர். அப்போ என்னால் எந்தெந்த நம்பர்லாம் பி பை கியூ ஃபார்மேட்ல எழுத முடியாதோ அதெல்லாம் இரேஷனல் நம்பர். அப்போ இரேஷனல் நம்பர் அப்படின்னும் போது என்னால் ஃபிராக்ஷன் ஃபார்மேட்ல எழுதவே முடியாது. அப்போ ஒன்லி டெசிமல் ஃபார்மேட் மட்டும் தான். நான் டெர்மினேட்டிங், அதுலயும் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ் தான். அதாவது ஒரு அந்த ஆஃப்டர் த டெசிமல்ஸ் வந்து டிஜிட்ஸ் வந்து முடியாது. அது இல்லாமல் அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் பேட்டர்னில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.4142135623 அப் டு அது மட்டும் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து 1.73205080 அப் டு அது மட்டும் போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே வந்து எனக்கு என்னன்னா ஆஃப்டர் த டெசிமல் இந்த நம்பர்ஸ் வந்து முடியவே இல்லை, அது மட்டும் போயிட்டே இருக்கும். அது இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன்லையும் கிடையாது. நான் டெர்மினேட்டிங்னா என்னது ஆஃப்டர் த டெசிமல்ஸ் நம்பர்ஸ் முடியாது. அண்ட் நான் ரெக்கரிங்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன், அதாவது ஒரே டேர்ம் வந்து ரிப்பீட் ஆகவும் ஆகாது, டிஃப்ரெண்டாக அது மட்டும் போயிட்டே இருக்கும். இதுதான். அப்போ இது எல்லாமே வந்து என்னன்னா இரேஷனல் நம்பர்ஸ். அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ஆர் இரேஷனல். அதாவது ஸ்கொயர் ரூட் அப்படின்னும் போது இந்த மாதிரி. ஸோ ஸ்கொயர் ரூட் இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ்னா 1 square is 1, 2 square is 4, then 3 square is 9, 4 square is 16. இதெல்லாம் வந்து அப்போ 1, 4, 9, 16, then 25, 36லாம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ். நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ஆர் இரேஷனல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் 3 போட்டால் ரூட் 3யோட வேல்யூ 1.73205080 லைக் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 அப்படின்னா இதோட வேல்யூ சம்திங் இருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து என்ன இரேஷனல். அப்போ சப்போஸ் நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 போடுறேன்னா 9 இஸ் a பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வந்து 3, அது 3 வந்து 3/1 எழுதலாம். அப்போ இட்ஸ் a ரேஷனல் நம்பர். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 100 போட்டால் இதோட வேல்யூ 10, அப்போ 10/1 இட்ஸ் a ரேஷனல் நம்பர். அப்போ எனக்கு என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் ஆர் இரேஷனல் நம்பர். ஓகேவா. தென் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா த கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் இரேஷனல் நம்பர் இஸ் கால்டு த ரியல் நம்பர்ஸ். அது ஆர் வி கேன் சே எனி நம்பர் தட் கேன் பி plotted on a number line is called a real number. There are two definitions. என்னன்னா real numbers na என்னன்னா the collection of rational and irrational. அதாவது rational numbers-உம் irrational numbers-உம் சேர்ந்தது தான் வந்து real number அப்படின்னு சொல்லுவோம். இல்லனா வேற எப்படி சொல்லலாம்? எனி நம்பர் தட் கேன் பி பிளாட்டட் ஆன் ஏ நம்பர் லைன். ஒரு நம்பர் லைன் இருக்குன்னா அதில் எந்தெந்த நம்பர்லாம் நம்மளால அந்த நம்பர் லைனில் பிளாட் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து ரியல் நம்பர்ஸ். இதுதான் வந்து ரியல் நம்பர்ஸோட டெஃபினிஷன். ஸோ கான்செப்ட் மேப், அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததோட அந்த கான்செப்ட் மேப்பை பார்க்கலாம். இப்போ நம்பர் சிஸ்டம் அப்படின்னும் போது நம்பர் சிஸ்டத்தை எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா ரியல் நம்பர்ஸ்,
இமேஜினரி நம்பர்ஸ் சொல்லுவோம். இமேஜினரி நம்பர்ஸ்ன்றது இப்போ நமக்கு தேவையில்லை. இது வந்து ஹையர் ஸ்டடீஸ் +1 +2 போகும்போது தான் படிப்போம். ஸோ இட் இஸ் நாட் நெசசரி நவ். ஓகே, இப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னும் போது ரியல் நம்பர்ஸை ரெண்டாக கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ ஒன் இஸ் இரேஷனல் நம்பர், தென் அனதர் இஸ் ரேஷனல் நம்பர். வாட் இஸ் இப்போ தான் ரியல் நம்பர்ஸோட டெஃபினிஷன் சொன்னேன். ரியல் நம்பர்ஸ்ன்றது என்னது? கலெக்ஷன் ஆஃப் irrational அண்ட் ரேஷனல். அப்போ ரியல் நம்பர்ஸ் வந்து டூவாக கிளாசிஃபை பண்ணலாம், irrational அண்ட் ரேஷனல். ஓகே, வாட் இஸ் irrational நம்பர்ஸ்? நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல். அதாவது நம்பர் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்ல எழுத முடியாது. a number which cannot be written in the form of fraction. அப்போ only decimal, that is non terminating and non recurring decimals only. அப்போ அதுதான் irrational. rational numbers அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இன்டீஜர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இது ரெண்டுத்தையுமே நம்ம ரேஷனல் சொல்லுவோம். எந்த ஒரு இன்டீஜர்ஸ் எடுத்தாலும் இப்போ -5 எடுத்தா தட் டினாமினேட்டர் நம்ம 1 போடுறதுனால -5/1. இட் இஸ் -5 இஸ் an integer, 1 is an integer. அப்போ இன்டீஜர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸும் ரேஷனல் நம்பர். இப்போ இந்த இன்டீஜர்ஸ் வந்து என்னவாகும்? இன்டீஜர்ஸ்ன்றது என்னது? both positive and negative numbers including 0. அப்போ integers வந்து மூணா டிவைட் ஆகும், negative numbers, 0 and positive numbers. அதுக்கப்புறம் அந்த positive numbers வந்து natural numbers வரும், 1 2 3 4. natural numbers start with 1. then natural numbers-யும் அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸையும் இந்த ஜீரோவையும் சேர்த்து இது பண்ணுறது தான் வந்து ஹோல் நம்பர்ஸ். ஸோ தென் நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் மேப். அப்படின்னும் போது நம்ம இது வரைக்கும் படிச்ச அந்த நம்பர் சிஸ்டத்தை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், state whether the following statements true or false, justify your answers. Okay, first question is every irrational number is a real number. so என்ன கொஸ்டின்? every irrational number is a real number கேக்குறாங்க. இட்ஸ் a true or false? true தான். ஏன்னா எனக்கு every irrational number is a real number சொல்றாங்க. எனக்கு real numberன்றது என்னது? collection of rational and irrational is the real number. அப்போ எந்த ஒரு irrational number எடுத்தாலும் it's a real number, so true only. then second one, every point on the number line is of the form square root of m, where m is a natural number சொல்றாங்க. so definitely false. every point on the number line அப்படினும்போது where m is a natural number. natural number mean 1 2 3. suppose we have to write the square root of negative numbers also. okay, then third one, every real number is an irrational number. ஸோ எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இரேஷனல் நம்பர் அப்படின்றாங்க. ஸோ ரியல் நம்பர்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இரேஷனல். பட் அவங்க வந்து எவ்ரி ரியல் நம்பர் இஸ் அன் இரேஷனல். ஸோ ரியல் நம்பர்ன்றது கலெக்ஷன் ஆஃப் ரேஷனல் அண்ட் இரேஷனல். அப்போ ரேஷனல் நம்பர் இரேஷனல் சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். then second one, are the square root of all positive integers irrational? if not, give an example of the square root of a number that is rational. so what is the question? are the square root of all positive integers is irrational அப்படின்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? square root of all positive, அது square root of all positive integers are irrational சொல்றாங்க. நான் square root of 4 is a positive integer. அப்போ square root of 4 வந்து 2 is a real number but not a irrational number. so that is அப்போ the square root of all positive integer is irrational. so false தான். no. if not give an example of square root of a number that is rational. so square root of positive number that is equal to 2 is a rational number and it is a real number. so this is the answer.